Aha, no compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. அவன் யாரையோ எஸ்ஐய லவ் பண்றாளாமா, வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐய லவ் பண்றேன்னு சொல்றாமா. என்னால இருக்க முடியலமா, என்னால வாழவே பிடிக்கலமா, நான் சாவ போறோமா. திருப்பங்கூர் பகுதியை சார்ந்தவர் சங்கீதா. இவங்க 2 பேருக்குள்ள சுமார் 10 வருஷமா காதல் ஓடிட்டு இருக்கு. அவர் குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார் டிரைவரா. 10 வருஷமா லவ் நல்ல மாதிரியே போயிட்டு இருக்கு. இந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்தது அவர் தான். காதலி வெயிலில் எல்லாம் நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுக்குறாரு. நல்லா தான் லவ் பண்ணிட்டு நல்லா தான் லவ் பண்ணுறாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே பணம் வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் அவர் நிப்பாட்டிட்டு இருக்காரு. எல்லா பணமுமே காதலிக்கு தான் அனுப்பிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 சவரன் நகை, ஒரு 2 3 லட்சம் ரூபா பணம் வரைக்கும் காதலிக்கு அனுப்பியிருக்காரு. நல்ல மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த அம்மாவோட பைக், இந்த சங்கீதாவோட பைக் 2 வீலர் ஒன்று தப்பிட்டு போயிருக்கு. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு. போக்குள்ளே அங்கே எஸ்ஐயாக இருந்த சூரியமூர்த்தி, அவருடைய காதல் வலையில் இந்த ஸ்கூட்டிக்கு போன கூட்டி சிக்கிக்கிட்டாங்க. இந்த சூரியமூர்த்தியும் சங்கீதாவும் ஒருத்தர் பக்கத்தில் நெருக்கமாக இருந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? சரத்குமாருக்கு. காதலனுக்கே வீடியோ கால். அப்போ இந்த காதலி சங்கீதா என்ன சொல்லியிருக்கு, நீ உன் வேலையை பார்த்து நீ போயிட்டு இருந்தேன், என் வேலையை பார்த்து நான் போயிட்டுருக்கேன், நான் வந்து இவர் தான் கட்டிக்க போகிறேன், இவர் தான் எஸ்ஐ பாரு சூரியமூர்த்தி அப்படின்னு காமிச்சிருக்கேன். அவள் ஒன்று தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தேன். சூரியமூர்த்தி ஃபோனை வாங்கி மிரட்டியிருக்காரு. நான் தான் இங்கே எஸ்ஐயாக இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், நான் கல்யாணம் பண்ணி வேறு ஏதாவது நீ மீறி பண்ணினா உன்னை நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதை அந்த பையன் வந்துட்டு பார்த்து ரொம்ப மனம் உடஞ்சி போய், என்னடா இத்தனை வருஷம் லவ் பண்ணோம், நகையும் வேறு கொடுத்துருக்கோம், பணமும் வேறு கொடுக்கும், எல்லாமே லாஸ், டோட்டல் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டு போட்டு அவ்வளோதான், அடுத்த டாட்டா காமிக்க வேண்டியது தானே. இதுதானே இருக்குது நிலவரம், நாட்டு நிலவரம் அப்படி தானே போயிட்டுருக்கு. ஆம்பளை டாட்டா காமிச்சா அவனை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுடுறாங்க, என்னை ஏமாற்றிட்டான், லவ் பண்ணிவிட்டு வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பொம்பளைங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்கல்ல. வழக்கு பதிவு பண்ண தான் கரெக்ட். இது மாதிரிலாம் பண்ணால் தான் சில புத்தி வரும். நான் இதான் சொல்கிறேன், ஒருத்தன் ஏமாற்றிட்டு எனக்கு தப்பிச்சுட்டான் அவ்வளோதான். நான் ஒரு ரியலே சொல்கிறேன், நான் கோவப்படுறேன், எவ்வளோ கோவப்படுறேன், கோவப்பட்டதுனால நிறைய அழிச்சிருக்கேன் காசை. 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றி. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். வழக்கறிஞர் திரு RS தமிழ்வேந்தன் அவர்கள் இப்போ நம்ம கூட இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி ஒன்று, ஒரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போன பெண்ணுக்கும் அங்கே பணியில் இருந்த சார்பு ஆய்வாளருக்கும் இடையில் ஒரு உறவு ஏற்பட்டு, இது தெரிஞ்ச காதல், வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தவர் வந்து உயிரை மாய்ச்சிக்கிட்ட சம்பவம் வந்து சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது, செய்தியெல்லாம் படிக்க முடியுது. இதனுடைய பின்னணி என்ன, எப்படி இது நடந்தது சார் இந்த சம்பவம்? மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞர் அருகே உள்ளவர் சரத்குமார். அதே மயிலாடுதுறை மாவட்டம் திருப்பங்கூர் பகுதியை சார்ந்தவர் சங்கீதா. இவங்க 2 பேருக்குள்ள சுமார் 10 வருஷமாக காதல் ஓடிட்டு இருக்கு. அவர் குவைத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கார் டிரைவராக. 10 வருஷமாக லவ் நல்ல மாதிரியே போயிட்டுருக்கு. இந்த ஸ்கூட்டி வாங்கி கொடுத்ததே அவர் தான். காதலி வெயிலில் எல்லாம் நடந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு பைக் வாங்கி கொடுக்குறாரு. நல்லா தான் லவ் பண்ணிட்டு நல்லா தான் லவ் பண்ணுறாரு. கடந்த சில ஆண்டுகளாகவே பணம் வீட்டுக்கு அனுப்புறதெல்லாம் அவர் நிப்பாட்டிட்டு இருக்காரு. எல்லா பணமுமே காதலிக்கு தான் அனுப்பிட்டுருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 13 சவரன் நகை, ஒரு 2 3 லட்சம் ரூபா பணம் வரைக்கும் காதலிக்கு அனுப்பியிருக்காரு. நல்ல மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அவர் வருஷத்தில் 1 முறை 2 முறை தான் வந்துட்டு போகிறது லீவுக்கு. அப்போ எல்லாம் சந்தித்து நல்லா தான் பண்ணிருக்காரு. 2 குடும்ப ரீதியாகவும் நல்லா தெரிஞ்சு தான் இருந்திருக்காங்க. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா இந்த லீவுக்கு வர்றப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா அவங்களுக்குள்ளே பேச்சுவார்த்தை ஓடி இருந்திருக்கு. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. இந்த அம்மாவோட பைக், இந்த சங்கீதாவோட பைக் 2 வீலர் ஒன்று தப்பிட்டு போயிருக்கு. இதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. இங்கே வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க ஸ்டேஷனுக்கு. போக்குள்ளே அங்கே எஸ்ஐயாக இருந்த சூரியமூர்த்தி, அவருடைய காதல் வலையில் இந்த ஸ்கூட்டிக்கு போன கூட்டி சிக்கிக்கிட்டாங்க. 2 பேருக்குள்ள காதல் மலர்ந்தோன்னே சரி, அந்த வெளிநாட்டு கணவன் கசந்து விட்டான் காதலன். இந்த சூரியமூர்த்தியும் சங்கீதாவும் ஒருத்தர் பக்கத்தில் நெருக்கமாக இருந்து வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. யாருக்கு? சரத்குமாருக்கு. காதலனுக்கே வீடியோ கால் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த காதலி சங்கீதா என்ன சொல்லியிருக்கு, நீ உன் வேலையை பார்த்து நீ போயிட்டு இருந்தேன், என் வேலையை பார்த்து நான் போயிட்டுருக்கேன், நான் வந்து இவர் தான் கட்டிக்க போகிறேன், இவர் தான் எஸ்ஐ பாரு சூரியமூர்த்தி அப்படின்னு காமிச்சிருக்கேன். அவள் ஒன்று தேம்பி அழ ஆரம்பிச்சிருந்தேன். சூரியமூர்த்தி ஃபோனை வாங்கி மிரட்டியிருக்காரு. நான் தான் இங்கே எஸ்ஐயாக இருக்கேன், நீ உன் வேலையை பார்த்துட்டு போயிட்டுருக்கணும், நான் கல்யாணம் பண்ணி வேறு ஏதாவது நீ மீறி பண்ணினா உன்னை நடக்கிறதே வேறு அப்படின்னு மிரட்டியிருக்காரு. இதை அந்த பையன் வந்துட்டு பார்த்து ரொம்ப மனம் உடஞ்சி போய், என்னடா இத்தனை வருஷம் லவ் பண்ணோம், நகையும் வேறு கொடுத்துருக்கோம், பணமும் வேறு எல்லாமே லாஸ், டோட்டல் லாஸ் ஆகிட்டு
அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் நோட்டு போட்டு தற்கொலை பண்ணிட்டான். தற்கொலை பண்ணி பாடியெல்லாம் பிரேத விசாரணைலாம் முடிஞ்சு பாடி உள்ளூருக்கு வந்துச்சு. உள்ளூருக்கு வரக்குள்ளே ஊர் மக்கள்லாம் அந்த ஆம்புலன்ஸை சிறை பிடிச்சிட்டாங்க. பாடியை கைது பண்ணாமல் நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு. தஞ்சாவூர் டிஐஜி ஷியால் ஹக் அவர் உத்தரவின் பேரில் சூரியமூர்த்தியை வந்து பார்த்து ஆயுதப்படைக்கு மாற்றினாங்க. ஓகே. அப்பையும் வந்து போராட்டம் ஓயலை. பிரச்சனை ஓவரானோன்னா அப்புறம் சூரியமூர்த்தியை தஞ்சாவூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கீதா மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. இது வந்து நைட்டு 7:30 மணி ஆயிடுச்சு. சங்கீதா மேலே 318B வழக்கு பதிவு பண்ணுறாங்க. மோசடி வழக்கு போட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் கலைஞ்சு போய் அவரோட ஊர் பட்டவர்த்தி அந்த சுடுகாட்டில் தகனம் செய்யப்படுது சரத்குமாரோட பிணம். இப்போது சங்கீதா மேலே விசாரணை பெற்று சிறைக்கு அவன் போவார். அதுதான் நடக்க போகுது. ஓகே. ஆனால் சங்கீதா மேலே அதாவது அந்த காதலி மேலே வந்து வழக்கு போட்டாங்க. பட் எஸ்ஐ அவரை வந்து எதுவுமே பண்ணலையா? வெறும் மாற்றம் மட்டும் ஆயுதப்படைக்கு பார்த்து ட்ரான்ஸ்ஃபர் போட்டாங்க. அவர் பெருசாக கமிட்டட் ஆனது வந்து எப்படி இவங்க 2 பேரும் மியூச்சுவல் லவ். ஃபோனில் மிரட்டினது மொத்தம் தன்னிட்ட வழக்கு கொடுக்க வந்தவங்கள பிக்கப் பண்ணுறதுலாம் வந்து காவலுக்கு வந்து அழகு இல்லை. அது முரணது. காவலர்களுக்கு அது அழகு இல்லை. அதை விட்டு தான் அவங்கள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இடமாற்றம் செய்கிறாங்க. இதெல்லாம் பத்தாது தான். இது மாதிரி வர்றவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி காதலிக்கிறது தானே. உங்களோட அதிகாரத்தையும் பலவீனத்தையும் இணைந்து பயணிக்கிறது தானே, பயமுறுத்துறது தானே இது. ஆனால் இது பத்தாது தான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூட தண்டனை கொடுக்கலாம். ஓகே சார். அந்த காதலன் வந்து நல்லா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, வெளிநாட்டில் இருக்காரு, சம்பாதிக்கிறாரு. அவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு பதிலாக முதல்ல ஒரு மோசடி வழக்கு பதிவு செஞ்சு லீகலாகவே போயிருக்கலாமோ அவர்? அதாவது லீகலாக போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் வந்து நம்ம பேச்சுக்கு நல்லாயிருக்கும். எமோஷனுக்கு அது எதுவுமே தெரியாது. எல்லாருமே ஏன் கொலை செய்கிறாங்க, எல்லாருக்கும் லீகலாக போக தெரியாமல் இருக்குது. எமோஷனல் ஆகிடுறது தானே. அதுக்காண்டியே அவர் தற்கொலை வரையும் போய்கிட்டதெல்லாம் ரொம்ப தவறானது. சரத்குமாரை சொல்கிறேன். உங்கள் வீடு இல்லையா, உங்கள் அப்பா அம்மா இல்லையா, நீங்கள் அந்த லெவலுக்கு போகிறீங்க. வந்து இந்த பொண்ணு மேலே நடவடிக்கை எடுக்கலாம். ஏமாற்ற 13 சவரன் நகை, எஸ்ஐக்கு கல்யாணம், நீனே கல்யாணம் பண்ணிட்டு போ, என் நகையை விட்றானே இறங்கிட வேண்டியது தானே. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அதெல்லாம் அவர் செய்யலை. அங்கே அவரோட மனநிலை லவ்வுங்கிறது வந்து அவ்வளோ உன்னதமாக அவருக்கு தெரிஞ்சிருக்கு. பட் இந்த பொம்பளை பிள்ளை டாட்டா பாயிண்ட்டு இது போயிட்டு இருந்திருக்கு. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து அந்த பையனுக்கு டாட்டா காமிச்சது எஸ்ஐ சூரியமூர்த்திக்கு டாட்டா காமிக்க எவ்வளோ நாள் ஆகிட போகுது? அவ்வளோதான். அடுத்த டாட்டா காமிக்க வேண்டியது தானே. இப்படி தானே இருக்குது நிலவரம். நாட்டு நிலவரம் அப்படி தானே போயிட்டுருக்கு. ஆம்பளை டாட்டா காமிச்சா அவனை பிடிச்சி கொண்டு உள்ளே போட்டுறாங்க. என்னை ஏமாற்றிட்டான், லவ் பண்ணிவிட்டு வச்சிட்டான் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை பொம்பளைங்க ஈஸியாக ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்காங்கல்ல. வழக்கு பதிவு பண்ண தான் கரெக்ட். இது மாதிரிலாம் பண்ணால் தான் சில புத்தி வரும். இப்போது சமீபமாக பார்க்குறோம்ல சார், இந்த மாதிரியான சண்டை பிரியறது காதலர் மத்தியில், கணவன் மனைவி மத்தியில். இப்போ இவங்க வந்து 1 வருஷம் 2 வருஷம்லாம் இல்லை, 10 வருஷம் காதலிக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. திடீர்னு இந்த ஒரு மனமாற்றம் இல்லைனா திடீர்னு இந்த போக்கு எதனால சார்? இந்த 10 வருஷம் இந்த லாங் கேப் விடுறது, நிச்சயதார்த்தம் பண்ணி 2 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணுறது, 3 மாதம், இதெல்லாம் தப்பு. 2 மாதத்துக்குள்ளே சண்டை போட்டு 2 மாதத்துக்குள்ளே பிரிஞ்சிடுறாங்க. 10 வருஷம் எதுக்கு நீங்கள் லாங் கேப் பண்ணுறீங்க? லைஃப் செட்டில் ஆகி தான் கல்யாணம் பண்ணுறதுனா செட்டில்லாம் ஆகாதீங்க. செட்டில் ஆகிடுமா லைஃபு? ஆகாது, யாருக்குமே ஆகாது. எலான் மாஸ்கை கூப்பிட்டு கேட்டாலும் அவனுக்கு ஆசை இருந்துக்கிட்டு தானே இருக்குது. கார் தயாரிச்சுக்கிட்டே இருக்கானே, போதுங்க நான்லாம் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டானா? யாருக்கும் இங்கே ஆசை விடாது. 2 வாட்டி பிரதமராக இருந்தால் 3ஆவது வாட்டி மோடியே இருக்கார் பிரதமராக. சரிப்பா 2 வாட்டி இதில் வேறு யாரும் இருக்குன்னு சொல்கிறாங்களா? எல்லாரும் அப்படியே தானே இருக்காங்க. மனிதனுக்கு வந்து ஆசை ஓயாது, செட்டிலும் ஆகாது. அதனால் 10 வருஷம் எதுக்கு லவ் பண்ணிக்கிட்டு 2 வருஷத்துலேயே கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைய பற்றி கொடுத்தா பேச்சு கிடக்க போகுதுங்க. அதுமாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வெளிநாடு போகிறது, அதெல்லாம் ரொம்ப தவறான லாஜிக். அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம பணம் காசை மீறி குடும்பங்கிறது ரொம்ப முக்கியம். உண்மையே சொல்கிறேன். ஒரு நாள் 500 ரூபா சம்பாரிச்சாலும் வீட்டோடு இருந்து ஒரு வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர லைஃப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கல்யாணம் ஆகிட்டா உங்களுக்கு? இல்லை, ஆனது பேர் சொல்லுங்கள். அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது நானே மெட்ராஸில் தான் இருக்கேன். எனக்கு இந்த லைஃப்லாம் பிடிக்கல, உண்மையாகவே பிடிக்கல. சாதாரணமாக ஒரு சின்ன வேலைக்கு ஒரு 1000 ரூபா சம்பளத்தில் ஊரில் இருந்து வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வர்ற மாதிரி தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த லைஃப் ரொம்ப அழகாக இருக்கும். நெத்தம் நம்ம போராட்டத்திலே வாழ்கிறது வந்து வெறுப்படிக்குது. ஒரு எளிய வாழ்க்கை இங்கே காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே எளிய வாழ்க்கை காத்துட்ருக்கு. நம்ம அதை ஏற்றுக்கிறது இல்லை. அது எளியங்கிறது தான் வாழ்க்கையே. அதுதான் நம்ம. ஆனால் வாழணும்னு சொல்லி ஆசை பேசப்பட்டு காசு வர நேரத்தில் எல்லாமே இல்லாமல் போயிடும். இல்லை சார், ஆனால் முன்னாடியே வந்து நம்ம பார்த்தோன்னா சிங்கப்பூர் போவாங்க, மலேசியா போவாங்க, துபாய், குவைத், கத்தார் இப்படிலாம் போய் வேலை செஞ்சு தான் இருந்தாங்க. ஆனால் முன்னாடி வந்து இவ்வளோ பிரச்சனை இல்லை. போவாங்க, வேலை செய்வாங்க, திரும்ப ஊரில் வந்து ஒரு வீடு கட்டுவாங்க, இங்கே இருப்பாங்கல்ல. இப்போ சமீப காலமாக இந்த ஜென்ரேஷனில் இது ரொம்ப அதிகமாக இருக்குல்ல சார்? நீங்கள் ஒரு வழக்கறிஞராக எப்படி பார்க்குறீங்க சார்? முன்னாடி வெளியே தெரியாமல் இருந்துச்சு, வெளியே தெரியுது. முன்னாடி கூட்டு குடும்பம் இருந்துச்சு. இப்போ ஒரு நீ விவேகானந்தர் சொல்லுவார், சுவாமி விவேகானந்தர், நீ தனிமையில் இருக்கும்போது உனக்கு என்னவெல்லாம் தோன்றுகிறதே அதுவே உனக்கு எதிர்காலம்னு சொல்லுவார். தனிமையில் இருந்தால் நல்லது தோணுதா? இங்கே தனியாக இருந்து பாருங்களேன், கெட்ட புத்தி தான் வரும். உண்மையே கெட்டது தான் வரும். அதுக்கு தான் அவர் சொன்னார். அதுமாரி எல்லாரும் இருக்க முடியாத மாதிரி தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருப்பாரா? யாராலையும் இருக்க முடியாது, கெட்டது தான் வரும்.
அப்போ வந்து கூட்டு குடும்பம் இருந்துச்சு. அம்மா, மாமியா, மாமனார், குழந்தை, நாத்தனார், குழந்தை அப்படி இருந்தாங்க ஒரு குடும்பத்துக்குள்ளே. அப்போ தப்பு செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாம் தனித்தனியாக இருக்கும். முதல் விஷயமே தனியாக வீடு கட்டிட்டு போயிடுறாங்க. அங்கே என்ன நடந்தாலும் இங்கே தெரியாது. அந்த கணவனுக்கு கடைசி வரையும் எதுவுமே தெரியாது, அவன் அப்பாவியாக இருப்பான். அதான் விஷயமே இதில். அவனுக்கு இது புரியவே புரியாது. அங்கே தலைங்களான பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், கக்கூஸ் கழுவிக்கிட்டு இருக்கான், மூச்சு அடக்கி ட்ரைனேஜுக்குள்ளே போகிறான், மூச்சு அடக்கி ஷிப்யார்டு கப்பலுக்குள்ளே வேலை பார்க்குறான். அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்துக்காக, தான் பொண்டாட்டி பிள்ளை நல்லா இருக்கணும். இங்கே அப்படி இல்லையே, எல்லாம் தலைங்கீழாவில் போகுது. இங்கே வந்தாங்க அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்ம என்னத்தில் தெரிஞ்சுக்கணும். கல்யாணம் என்பது இணைந்து பயணிப்பதற்கு, ஒருத்தர் பிரிந்து பயணிப்பதற்கு இல்லை. திருமணங்கிறது ஒரு அர்த்தம் அதுதானே. நம்ம எதுக்காண்டி கல்யாணம் பண்ணிக்கிறோம்? நம்ம ஒன்றா வாழ்வோம், ஒன்றா வாழ பொண்ணு. பிரிஞ்சாக்க தவறு நடக்க தான் நான் செய்யுது. அதுக்கு சொல்கிறேன், 10 வருஷம் ஏன் நீங்கள் கேப் விடணும்? கல்யாணம் லவ் பண்ணுறீங்களா? கல்யாணம் வயசு டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கலாம் ஒரு வேளை, அப்போ ரொம்ப எங்காக இருந்திருக்கலாம். அதனால கொஞ்சம் ஒரு 10 வருஷம் சரி கல்யாணம் பண்ணிட்டு உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து இந்த எஸ்ஐ மாதிரி பல்வேறு சுச்சுவேஷனில் ஆண்களும் சுய ஒழுக்கம் இல்லாமல் வரம்பு மீறி நடந்துக்கிறாங்களே சார். எஸ்பெஷலி அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும் போது அந்த மாதிரியான சம்பவங்களும் சமீபத்தில் அதிகரிச்சு தானே சார்? இங்கே யாரும் யோக்கியம் கிடையாது, ஆப்ஷன் கிடைக்காம இருக்கான். ஆப்ஷன் கிடைச்சா எல்லாரும் இங்கே தப்பு செய்ய தயாராக தான் இருக்காங்க. அதை ஓப்பனாக சொல்கிறேன். ரோட்டில் 100 ரூபா கிடந்தா எத்தனை பேர் எடுத்துக்கொண்ட உரியவங்கள்ட்ட சேர்த்துறீங்களா? ரொம்ப எளிய மனிதர்கள் தான் சேர்க்குறாங்க. அன்றைக்கி பார்த்தேன், குப்பை பொறுக்கிறவங்க ஒரு 2 பவுன் நகை இருந்தது, இந்த துப்புரவு பணியாளர்கள், அவங்க வந்து அதை உரியவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்தாங்க. சமீபத்தில் என்னோடய ஃபாலோயர்னு சொல்லிட்டு சிவகங்கையில் அந்த பையன் வந்து நகை 17,000 பணத்தை கொண்டு போய் ஸ்டேஷனில் கொடுத்து பேப்பரெல்லாம் வந்துச்சு. பேப்பரில் சொல்லியே இருக்காங்க, தமிழ்வேந்தன் வழக்கறிஞர் வந்து ஃபாலோ பண்ணுறேன், அவர் இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லியே இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க? இதை ரொம்ப கம்மியான பேர் தானே ஃபாலோ பண்ணுறாங்க. இங்கே ஒருத்தவங்க இருக்கிறாங்க, நீங்கள் இருக்கிறீங்கன்னா எல்லா தவறு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பிறகு நீங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் தான் நீங்கள் ஒழுக்கமானவன். உனக்கு வாய்ப்பே இருக்காது, நான் ஒழுக்கமாக இருக்கேன்னா எப்படி? ஜெயிலுக்குள்ள இருக்கவங்களுக்கு எந்த வாய்ப்பும் கிடையாது தப்பு செய்கிறதுக்கு. அவன் ஒழுக்கமாக இருக்காங்கன்னு சொல்லிடலாமா? போனதே வேறு வேலைக்கு, ஜெயிலுக்கு போனது. வாய்ப்பு இருந்தும் நீ வந்து இன்னொரு பொருள் இருக்குது, இதை எடுத்துக்கலான்னு வச்சுக்கோ. அதை எடுத்துக்கலான்னு இருந்த பிறகு எடுத்துக்காமல் இருக்கிறது தான் நேர்மை. எடுத்துக்கவே முடியாது, சிசிடிவி கீழே இருக்குது, எடுக்கவே முடியாது, எடுத்தால் அசிங்கமாயிடணும்ல, அது பேர் நேர்மையா? இன்னொருத்தோட பொண்ணு இருக்குது, இன்னொருத்தோட பொண்டாட்டி இருக்காது, எடுத்துக்கலாங்கிற ஆப்ஷன் இருந்த போதும் இல்லைம்மா அது தப்புமா? அது இந்த சூரியமூர்த்தி எஸ்ஐ இருக்கார்ல, அவர்கிட்ட இந்த பொண்ணே வால்ட்டாக இருந்தால் கூட சங்கீதாவே, இல்லைம்மா அது தப்புமா, நான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேன், எனக்கு ஸ்டார் இருக்குது, இதுக்கு எனக்கு ஒன்று டிக்னிட்டி இருக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தியா கம்ப்ளைண்ட் கொடுத்த வேலையை பார்த்துட்டு போ, அதை தாண்டி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லை அப்படிங்கிறது சொல்ல வேண்டியதானே? அவர் சொல்லிக்கலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லிடலாம். யார் சொல்லுவா? அதுமாரி எல்லாம் ஆப்டர் வரையும் ஆதாயங்கிற முடிவில் தான் இங்கே வாழ்கிறாங்க. எல்லாரும் தனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சா தப்பு செய்ய தயாராக தான் இருக்காங்க. அது ஆணாக இருந்தானே பெண்ணாக இருந்தானே, விதிவிலக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். உங்கள் வீட்டு மதில் சுவர் இப்படி இருக்கு, காம்பவுண்ட் வால், உள்ளே துப்புனாக்க அசுத்தம், எட்டிக்கிட்டு ரோட்டில் துப்புனா சுத்தமா? 1/2 அடியில் சொல்லுங்கள். மனப்பான்மை அப்படி தான் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்படி ஆயிட்டு அதை சொல்ல வேணாம், அப்படி ஆயிட்டுன்னு என்ன சொல்லுங்கள்? எங்கனை துப்புனாலும் தப்பு தானே தம்பி. நமக்கு என்ன, யார் பார்த்தா செஞ்சா என்ன தப்பு இல்லையா? அது யார் பார்த்தா தான் நீ ஒழுக்கமாக இருக்கணும்னா அது பெரிய தப்பு. யார் பார்க்காட்டினாலும் நம்ம ஒழுக்கமாக இருக்கணும்ல, அது இங்கே இல்லை. வெளிநாட்டில் நான் வெளிநாட்டில் இருந்திருக்கேன், அங்கே என்ன கஷ்டப்படுறாங்கங்கிறத நான் கண் கூட பார்த்தேன். இந்நாட்டின் மன்னர்கள் அவங்கெல்லாம், நம் நாட்டின் இளவரசர்கள், ஆனால் அங்கே வேலை செஞ்சிட்ருக்காங்க, கடுமையான வேலை செய்கிறாங்க, ரொம்ப வெயிலையும் மழையிலையும் ரொம்ப கடினமான வேலை செய்கிறாங்க. ஆனால் இங்கே அவங்க குடும்பம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. சொஃபிஸ்டிகேட்டடான்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்காங்க. எல்லாரையும் சொல்லலை, ஓகே, எல்லாருக்கும் பொருந்தாது இது. எவ்வளோ உத்தம பத்திரிகைகள் நான் பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் நல்லவங்கள பார்த்துருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க, குடும்பம் சதறி போய்டும்னு நினைக்கிற பெண்கள் நிறையா இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க தான் அதிகமாக இருக்காங்கல்ல, பெரும்பான்மை அவங்க தான் அப்படி யோசிக்கிறவங்க தான், ஒழுக்கத்தோட ஒரு பண்பாடோட யோசிக்கிறவங்க தான் பெரும்பான்மையான பேர் நேர்மையாக தான் இருக்கிறாங்க. என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா பெருவாரியான பேர்கள் நேர்மையோடு தான் இருக்காங்க. ஒரு பெண்ணு தப்பு செய்யணும், இன்னொரு ஆணும் வேணும் இல்லை, அதுக்கு ஒரு பெண்ணு மட்டும் எப்படி தப்பு செய்ய முடியும்? ஆனால் இங்கே எல்லாம் விளக்கம் எப்படி சொல்கிறான், ஊசி இடம் கொடுத்தா நூல் நுழைஞ்சுதுன்னு சொல்கிறான். இது தப்பான லாஜிக் இல்லையா? நூலுக்கு எங்கே போச்சு அறிவு? எதுவுமே ஆண்களை கேள்வி கேட்குறதே கிடையாது. கேள்வி கேட்குறதே இல்லையே. ஒரு பெண் ஒழுக்கம் கெடுக்கிறாள், ஒரு பெண் XRY, அதுக்கு ஒரு XRY ஆண் வேணும்ல, வெறும் பெண் எப்படி ஒழுக்கம் கெட முடியும்? இந்த சம்பவத்திலே உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்த்தீங்களா, பெண்கள் ஏமாற்றுவாங்க, காதலி ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற ஒரு கட்டமைப்பு. இந்த சம்பவத்தில் சங்கீதா மேலே தான் தப்பு. ஸ்கூட்டி பைக்கை காணுதானே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனேன், அதை வாங்கி கொடுத்தவன் வெளிநாட்டில் தானே இருக்கான், அவன் தான் நகையெல்லாம் போட்டான். அப்போ எப்படி இன்னொருத்தனை செகண்ட் சேனல் பிக்கப் பண்ணுறீங்க? தப்பு இல்லையா? அது ஒழுக்கங்கிற வார்த்தைக்கு நான் விளக்கம் தனியாக சொல்லிட்டேன் தம்பி. அது பெண்ணுக்கு மட்டும் இல்லை, ஆணுக்கும் வருதும். இப்போ இதில் ஒழுக்கம் கட்ட ஒரு போலீஸ்காரர் இருக்கான சூரியமூர்த்தி, அவரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. சஸ்பென்ஷன் மட்டும் போதுமா, ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் போதுமா நீ ஏன் சொல்கிறீங்க?
அவன் தப்பு செஞ்சுருக்கான்னு ஏன் யாரும் சொல்ல மாட்டீங்க? அவன் தப்பு செஞ்சுருக்கானே, அவன் இந்த குடும்பம் அழிஞ்சது அவனு ஒரு காரணம். கரெக்டு தானே? வெளிநாட்டில் உயிரே போயிட்டு, சரத்குமார் உயிரே போயிட்டு, இங்கே 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க. யாரும் பர்ஃபெக்ட்னஸ் கிடையாது. அந்த பொண்ணு சங்கீதாவே போலீஸ்கிட்ட வழிஞ்சாலும் போலீஸ் என்ன சொல்லியிருக்கணும்? அம்மா தப்பு இது, நீ வேலையை பார், பைக் உனக்கு மீட்டு தரேன், வீட்டுக்கு போ, நீங்கள் வரக்கூடாது. அதே அந்த போலீஸ்காரன் அந்த பொண்ணுகிட்ட வழிஞ்சிருப்பான் சங்கீதாட்ட. இது என்ன சொல்லியிருக்கணும்? சார், இந்த பைக்கை வாங்கி கொடுத்ததே என் காதலை வெளிநாட்டில் இருக்கான் சரத்குமார், பாவம் எனக்காக வேண்டி அவன் கஷ்டப்படுறான், இந்த மாதிரி என்கிட்ட அப்ரோச் வச்சுக்காதீங்க, வச்சுக்கிட்டீங்கன்னா பைக்கே வேண்டாம், மேலதிகாரிட்ட போய் சொல்லிடுவேன். அப்படி சொல்லாமல் சொல்லக்கூடாதா? நிச்சயமா சொல்லலாம்ல. அப்போ எல்லாமே தப்பு தானே? இங்கே எல்லாமே தப்பு தான் நடக்குது. அதுக்கு சொல்ல வரேன். ஒழுக்கம்ங்கிறது பெண்ணுக்கு மட்டும்னு சொல்லாதீங்க, எல்லாருக்கும் தான், எனக்கும் தான், உனக்கு உங்களுக்கும் தான், அவருக்கும் தான். பொது வார்த்தை ஒழுக்கம் என்பது. தனி மனித ஒழுக்கம்ங்கிறது அதை விட முக்கியமானது. எத்தனை பர்சன்டேஜ் இன்றைக்கி தனி மனித ஒழுக்கம் இருக்குது சொல்லுங்கள்? இன்க்ளூட் மை செல்ஃப், எல்லையும் சேர்த்து சொல்கிறேன். தனி மனித ஒழுக்கம் எத்தனை பேருக்கு இருக்குது சொல்லுங்கள்? நீங்களே சொல்லுங்கள், உங்கள் மனசாட்சியோடு சொல்லுங்கள். பதிலே கிடையாது இந்த கேள்விக்கெல்லாம். எல்லாரும் ஆப்டாக ஒரு தப்பு பண்ணுறது எல்லாருமே தயாராக தான் இருக்கும். இங்கே வாய்ப்புகள் அமைஞ்சப்போ செஞ்சுக்கிறோம். அவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி தவறு நடந்துக்கிட்டு இருக்கு. 5 ரூபா திருட்டுலேருந்து 500 கோடி ரூபா திருட்டு வரையும் அவங்க ரேஞ்ச் இருக்குல்ல, வாய்ப்புகள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது. பல ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சவங்களோட செல்ஃபி எடுக்க ஆசைப்படுறோமே, அது எப்படி? அது அப்பட்டமாக தெரியுது. கொள்ள வழக்கு நடந்திருக்கு, கொலை வழக்கு நடந்திருக்கு, எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் அவங்களோட செல்ஃபி எடுத்துகிட்டு நம்ம அதை பெருமையாக நினைக்கிறோமான்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இருக்குது அப்படி சம்பவங்கள் நடக்குதுல்ல. சினிமா நடிகரோட ஃபோட்டோ எடுக்கிறது, நிற்கிறோம் அடித்து மோதிட்டு, சினிமா நடிகரோட நிற்கிறோம் ஃபோட்டோ எடுக்க, யாரோட எடுத்துக்கிறது இல்லையா? நீ வாவிசியோட பிறந்தநாள் நீங்கள் எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்கள்? வாவு சிதம்பரம் இல்லையா எத்தனை பேருக்கு இங்கே தெரியும்? வாவு சிதம்பரனார், கப்பலோட்டிய தமிழன், செக்கெழுத்த செம்மல், எத்தனை பேருக்கு இந்த டைட்டில் சொன்னோம்ல, இந்த சப்டைட்டில்ஸு, இது எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. 40 ஆண்டு காலம் சிறை தண்டனையில் இருந்தவர், அதிக ஆண்டுகள், பெரிய செல்வந்தர், வழக்கறிஞர். ஆனால் தெரியலையே அதெல்லாம். ஆனால் சினிமா நடிகை கேஜி பிறந்தநாள் சொல்லுங்கள், அவட்டு நாய்க்குள்ளே பிறந்தநாள் சொல்லுவாங்க, டாமியோட பிறந்தநாள் இன்றைக்கி தான் சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஈகர்னஸ் தானே இருக்கும். அந்த வள்ளுவன் சொல்லுவான், அந்த ஒரு திருக்குறள் ஒரு சார், ஏற்று பீலியர் போல பெருமை தமருள் நாட்டம் உடையார் தலை, வள்ளுவன். நல்ல பெருமை மிகு குடும்பம், நல்ல மதிப்புரிய குடும்பம், நல்ல மேன்மையாவோட குடும்பத்தை அடைஞ்சவன், அது பொண்டாட்டியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம். அந்த காளையின் பீல் நடைன்னு சொல்லுவாங்கள்ல, காளை எப்படி நடந்து போகுது ஜல்லிக்கட்டில், திமிழோடு அப்படி போகுதில்ல, ஜங்கு 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 ஜங்குன்னு, அந்த மாதிரி நடப்பான அந்த புருஷன். வீட்டில் பொண்டாட்டி ஒழுக்கமானவளா பெருமை மிகு குடும்பத்தை சேர்ந்தாக்க கணவனோட நடை அப்படி இருக்குன்னு சொல்கிறான் வள்ளுவன். எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த திருக்குறள். 2-3 டெஃபினேஷன் இருக்குது, அதில் இதுவும் ஒரு டெஃபினேஷன் விளக்கத்தில் சொல்கிறேன். அதனால் அப்படி வள்ளுவன் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பற்றி விளக்கம் சொல்லி கம்பேரிட்டிவ் காலமாட்டோட ஒப்பிடுறான். அதனால் நம்ம அந்த குடும்பத்துடைய கௌரவம் அப்படி இப்படிலாம் பேச விரும்பலை தான், அது சரி வராது. அது கௌரவம் பேசணும், அது சாதி பெருமை பேசணும், அது ஒரு தொடர்ச்சி, அதை பேசுவாங்க. அதெல்லாம் வேண்டாம். நமக்குரிய வேலை என்ன, நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறது குறைந்தபட்சம் நமக்காவது தெரியணும். நன்மை தீமைன்னு சொல்கிறாங்கல்ல, மினிமம் நமக்கு அது புரியணும்ல. அது இந்த சங்கீதாவுக்கெல்லாம் புரியலை. அந்த சரத்குமார் போன்ற இளைஞர்கள் சொல்லி எதுக்கு நீங்கள் சாவறீங்க, எனக்கு அது புரியவே இல்லை. ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? கொலையும் பண்ண வேண்டியதில்லை, வந்து அது வேறு கொலை பண்ணலாமான்னு கேட்காதீங்க. அதுவும் செய்யக்கூடாது. உன்னுடைய காதலியோட தரம், உன் காதலின் தரம் என்னவென்று தெரிந்து கொள். அதுக்கும் வள்ளுவன் சொல்லியிருக்கான், கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி இழப்பதோர் கோல். கேட்டினும் உண்டோர் உறுதி, உனக்கு ஒரு கெட்டது நடந்திருக்கு, உண்டோர் உறுதி, கிளைஞர்னா சொந்தக்காரன், நீட்டி இழப்பதோர் கோல், உனக்கு கெட்டது நடக்கக்குள்ள எவன் சொந்தக்காரன் எவன் நமக்கானவனு தெரிஞ்சுக்கிடாங்கிறான் வள்ளுவன். அப்போ இன்றைக்கி நம்ம கெடுதல் நடந்திருக்கு சரத்குமாருக்கு, உன் காதலி சூரியமூர்த்தி எஸ்ஐயோட பிக்கப் ஆகிட்டாங்குள்ள, ரைட், இதோடையாவது ஒழிஞ்சு தர இந்த சனியை 13 பொண்ணோட போய்ஞ்சு போயிட்டோம், தப்பிச்சிடலாம்ல அதிலேருந்து. உனக்கு ஒரு கும்பிடு, உன் காதலுக்கு ஒரு கும்பிட போட வேண்டியது தானே. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்லா எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆகுறானுங்க, கத்தியை தூக்குறானுங்க, கொலை பண்ணுறானுங்க, அதெல்லாம் செய்யக்கூடாது. எப்பா சாமி, உன் சகவாசமே வேண்டாம், இதோட போதும் அப்படி கைட்டிக்கலாம்ல. சின்னதாக அவனுக்கு அவமானம் ஏற்பட்டுருது. சிம்பிளாக சொல்கிறேன், சின்னதாக ஒரு பைக்கு ஒருத்தனுக்கு இரவு கொடுக்குற, அவன் பேர் டிக்கன் டிரைவரை மாட்டிக்கிறான் அந்த பைக் கூடனா, ஃபெயினை கூட நீயே கட்டி தொலைஞ்சி வண்டி எடுத்துகிட்டு வந்துடு, இத்தோட உன் சகவாசம் வேண்டாம். நீ என்ன வேணால் மாட்டி விட்ருவா, குடிகாரன் சகவாசம், குலநாசம், என்னை கூட கோத்துட்டு போயிடுவா, உன் சகவாசமே வேண்டாம், ஹாய் பாய் கூட வேண்டாம், நீ வேலையை பாரு, நீ அந்த தெருவில் போ, நான் இந்த தெருவில் போகிறேன்னு போயிடுங்க. சார் இப்போ ரீசெண்டாக அதை வந்து சுருக்கி லோகேஷ் கனகராஜ் படத்தில் சொல்கிறாரு, ஏமாந்துட்டோன்னு நினைக்காத, தப்பிச்சிட்டோன்னு நினச்சிக்க அப்படின்ற மாதிரி. நான் இதுதான் சொல்கிறேன், ஒருத்தன் ஏமாந்துட்டேன்னு நினைக்க, தப்பிச்சிட்டோம் அவ்வளோதான். நான் ரியலே சொல்கிறேன், நான் கோவப்படுறதை எவ்வளோ கோவப்படுறேன், கோவப்பட்டதுனால நிறையா அழிச்சிருக்கேன் காசை,
10 பைசாவுக்கு புரோஜனம் இருக்குது. அதுக்காண்டி அழிச்சிருக்கேன் காசை. எவ்வளோ இழந்திருக்கேன். இழக்கிறதுலாம் இன்னும் ஒன்றும் இல்லை. உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் நீ ஏமாத்தினியா, ரைட்டு, இந்த பையன் ஏமாற்றிட்டான், பரவாயில்லடா, ஒரு 5000 ரூபா தான் ஏமாத்தினான், அதோட ஒழிஞ்சு போ அப்படின்னு கழட்டிக்க வேண்டியது தானே. நசன்னு யாராவது பணம் கேட்டால் ஒரு 2000 ஜிபே விண்டு லாக் பண்ணிடுவான் அவனை, அவ்வளோதான். அதுக்கு பிறகு கேட்க முடியாதுல்ல. காசை கொடுத்தா தானே அடுத்த காசை கேட்க முடியும். திருப்பியே தர வேண்டாம். இந்த டங் டிங் இனிமேல் ஃபோன் அடிக்காத, ஓடி போயிரு. பணம் கொடுத்தாலும் கெட்ட பேர் தான் வருது, கொடுக்கலாலும் கெட்ட பேர் தான் வருது. அதனால் நட்பு எல்லாத்துலேயும் ஒரு வரையறை இருக்குது தம்பி. ஒரு 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 மாறல் இருக்குது. அது அந்த சொசைட்டி தவறாக நமக்கு கற்பிதம் பண்ணி கொடுக்குது. எப்படியாவது சம்பாரிச்சிருன்னு சொல்லி கொடுக்குறாங்களே வீட்டில், தப்பு இல்லது, தப்பு, ரொம்ப தப்பான வார்த்தை அது. ஸ்பெஷல் பண்ணி வச்சுருக்காங்க பணம் கோடிக்கணக்கில். அவனை பெரிய மனுஷன் சொல்கிறாங்க. பெரிய மனுஷன் அவனை விட எனக்கு பிச்சைக்காரன் நேர்மையானவனா தெரியுறான். அவன் பிச்சை தான் எடுக்கிறான், என்கிட்ட ஒன்றும் இல்லை, பிச்சை எடுக்கிறான். பண்ணி சம்பாரிச்சிருக்கு, தப்பு இல்லையான்னு கேட்குறேன். ஆனால் அவங்களுக்கு தான் இங்கே பெருமை இருக்குது. எப்படியோ சம்பாரிச்சிரு பிள்ளைங்களை சொல்லிக் கொடுக்குறது. இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், அறவழியில் தான் சம்பாதிக்க வேண்டும், நேர்மையாக தான் சம்பாதிக்கணும், தப்பாலாம் சம்பாதிக்கக்கூடாது. அந்த காசு நிற்காது, நமக்கு பேரும் நிற்காது, காலி ஆகிடும். கண்ணெதிர எத்தனையோ பணக்காரரை பார்த்துட்டு நம்ம இல்லீகலாக சம்பாரித்தவங்களெல்லாம் அட்ரஸ் இல்லாமல் போயிட்டாங்க. ஒழுக்கத்தோடு வாழ்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். நம்ம நம்பி தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க கணவர்கள். அது கூட ஒரு தனி கமெண்டில் போட்டிருக்கான், அங்கே அவன் எவ்வளோ பேர் வச்சுருக்கான்னு உண்மையிலே போட்டிருக்கான் கமெண்டில். வச்சுட்டு இருந்து தொலைகிறான், குடும்பத்துக்கு அதனை உழைக்கிறான். ஒரு ஆணும் தன் குடும்பத்திற்கு மெழுகுவர்த்தியை போல தினம் உருகி தன்னைத்தானே உருகி இறந்து இந்த குடும்பத்துக்கு வெளிச்சம் தருகிறான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றி. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சிவகார்த்திகேயன் நடிப்பில் AR முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத் இசையில் மதராசி வெற்றி நடை போடுகிறது.